எப்படி நீங்க வெறும் இஎம்ஐ கட்டுறீங்களா இல்ல டோட்டல் சார்ஜஸோட கட்டுறீங்களா? அதாவது டோட்டலா வந்து ஏதாவது எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிடுறேன். முதல்ல வந்து நீங்க எந்த பேங்க்? ஹீரோ பின்கார்ப்பா? எஸ், ப்ரிஃபர்ல இருந்து ஹீரோ ஃபின்கார்ப் சார்பாக. அடிக்கடி பேசுவீங்களா எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, நீங்க தானே இது? அதிகாரம் மீன்ஸ் எதுக்காக அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவோம் சார்? உங்க பர்சனல் டீடைல் சொல்லுங்க. அதுக்கு ரைட்ஸ் இல்ல சார். கரெக்ட். ஓகே, வெரி குட். அதுக்கு ரைட்ஸ் இல்ல. சரி, ஓகே. ஹீரோ பின்கார்ப் இல்ல, என்கிட்ட அத்தாரிட்டி இல்ல அது சொல்றதுக்கு. அத்தாரிட்டி இல்ல. சரி, ஓகே சார். ரைட்ஸ் இல்ல, அத்தாரிட்டி இல்ல. ரெண்டுத்துக்கும் வேற வேற மீனிங் தான். ஓகே, வெரி குட். சரி சார், ஹீரோ பின்கார்ப்போட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு சார்? ஹீரோ ஃபின்கார்ப் இல்ல சார், எங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ப்ரிஃபர் இங்க ஹைதராபாத்ல இருக்கு சார். ஹைதராபாத்ல ப்ரிஃபரோட ஹெட் ஆபீஸ் இருக்குது. சரி. ஆமா. பெங்களூர்ல இருக்குது? இது வந்து அவங்களோட சர்வீஸ் சார், கஸ்டமர் சர்வீஸ். ஓ, கஸ்டமர் சர்வீஸ். அப்ப பெங்களூர் வந்து கஸ்டமர் பேசுவாங்க, ஹைதராபாத் வந்து ஹெட் ஆபீஸ்ல பேசுவீங்க. எஸ். சரி, இப்ப சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? ஜுரிஸ்டிகேஷன் இல்லாம வந்து கேஸையும் போடக்கூடாது, பேசவும் கூடாதுன்னாங்க. சோ ஜுரிஸ்டிகேஷன் வரலையே. எதுக்கு இல்லாம புரியல. அது சுப்ரீம் கோர்ட்ல சமீபத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஜுரிஸ்டிகேஷன் இல்லாத இடத்துல வந்து நீங்க வந்து கேஸையும் ஃபைல் பண்ண கூடாது. காஸ் ஆஃப் ஆக்ஷன்னா இந்த இடத்துல செயல் நடந்தது, அந்த இடத்துல எனக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஹைதராபாத், கிரெடிட் ஆனது தமிழ்நாட்டு, இந்தியால. புரியுதுங்களா? ஆனா பேசுறது வந்து பெங்களூர்ல, இப்ப ஹைதராபாத்ல. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா குஜராத்ல, அதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல. நீங்க சார் கேளுங்க, நீங்க அப்ளிகேஷன்ல லோன் வாங்கக்குள்ள இது மாதிரி செக் பண்ணிட்டு வாங்குவீங்களா? ஹெட் பிரான்ச் எது, சப் பிரான்ச் எது, யார் கால் பண்ணுவாங்க, நீங்க பத்தி பார்த்து வாங்குனீங்களா? கரெக்ட் சார், எங்க தப்பு தான். இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் லோன். ஓகேங்களா? எங்களது பிசிக்கல் பிரான்ச்சஸ் எங்கேயுமே இல்ல. இது மாதிரி ஒரு கடை ஓபன் பண்ணிட்டு இல்ல ஒரு ஸ்டோரோ இல்ல ஒரு மாதிரி பேங்க் மாதிரி ஓபன் பண்ணிட்டு அதுல கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தாங்க லோன் சைன் பண்ணி நாங்க கொடுக்கல. ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல நீங்க நார்மலா எப்படி அதர் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இது ஒரு அப்ளிகேஷனா இருந்துச்சு. டவுன்லோட் பண்ணீங்க, அப்ளை பண்ணீங்க, அப்ரூவ் ஆச்சு, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துச்சு. நீங்க அப்ப எங்களை யாராவது பாத்தீங்க சார் ஃபேஸ் டு ஃபேஸ்? என்ன பண்றது சார், எங்க தலையெழுத்து லோன் வாங்கும்போது நாங்க யாரும் பாக்குறது இல்ல. தலையெழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க, அது என்ன சொல்லுவாங்க, சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சூழ்நிலை கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்க லோன். ஓகேங்களா? கரெக்ட். அதுல என்ன இருந்துச்சு, மென்ஷன் ஆயிருந்துச்சு, எல்லாமே இருக்குது சார் அதுல. ஓகேங்களா? டாப் டு பாட்டம் என்ன நாங்க பண்றோமோ அதெல்லாம் கான்சிக்வென்சஸ் அதுல இல்ல. அதுல ஆர்பிஐ நான் கண்டிஷன் சிலதெல்லாம் பண்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை என்ன போன் பண்றீங்களா? ஏன் நீங்க பண்ண கூடாது, ஏன் பண்றீங்க? இல்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைங்களே சார். உங்களுக்கு அப்படி இல்ல. நான் உங்களுக்கு வந்து இல்ல சார், ஒரு டைம் ஒரு கஸ்டமர் நீங்க தான் எங்களுக்கு அத்தாரிட்டி. இப்ப எப்படின்னா நீங்க பவுன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இது ஒரு லோன் இஎம்ஐ கட்டல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல சார். ஓகேங்களா? இல்ல ப்ரீவியஸ் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எனக்கு போன் வந்திருக்கும் சார். வரும் சார். அன்டில் அன்லெஸ் அந்த ஒரு மாசத்துல நாங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி கேட்கலாம் சார். புரியுதுங்களா? எப்ப வேணாலும் கால் பண்ணலாம்னு சொல்லும் போதே ரிசர்வ் பேங்க் இல்ல கேளுங்க, எப்ப வேணாவும் இல்ல. அது காலையில ஆஃப்டர் 8 o'clock இருந்து பிஃபோர் 7 o'clock வரைக்கும். உங்களுக்கு ஒரு சிம்பிளான क्वेश्चन சார். இன்னைக்கு மே தினம், அதாவது இன்னைக்கு லீவ், கவர்மெண்ட் ஹாலிடே ஆல் ஓவர் இந்தியா. எப்படி நீங்க கால் பண்றீங்க? எப்படி ஆபீஸ் ரன் ஆகுது? எஸ் இருக்கு சார். ஒரு எல்லா லீவ் இருக்கு, எல்லா கம்பெனிலும் இது மாதிரி நீங்க நீங்க மே தினத்தன்னைக்கு இன்னைக்கு ஆபீஸ் வந்து நான் வச்சிருக்கிறேன். ஆமா, ஹீரோ ஃபின்கார்ப் ஆபீஸ் வச்சிருக்கு. சாரி, ப்ரிஃபர் வந்து ஆபீஸா வச்சிருக்கோம். நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க்கிங் டே கிடையாது. அதே போல இன்னைக்கு மே தினம், இன்னைக்கு நான் போன் பண்றேன். இன்னைக்கு தேதி என்னன்னா இன்னைக்கு 1/5/2025. கரெக்டா? சரிங்களா? ஆக மே தினமும் உங்களுக்கு வந்து கணக்கு இல்ல. நீங்க மே தினத்துக்கு போன் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா. இந்த ஆமான்ற பதில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வயலேட் பண்ணது. இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார்? இப்ப நம்ம பேச போனா இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு சார். முதல்ல நீங்க பேமெண்ட்